ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை. இது ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. பருப்பு வடை மாதிரி இதை ஊற வைக்க வேண்டாம், குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். பருப்பு வடை சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும், இதில் அந்த டென்ஷனும் இல்லை. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம சேனலில் கட்லட், பக்கோடா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால அகெயின் ஸ்வீட் கார்ன்ல இந்த மாதிரி வடை செஞ்சுருக்கோம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை பண்ணுறதுக்கு ஒரு கப் ஸ்வீட் கார்னை உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஸ்வீட் கார்ன் சேர்த்து 2 டைம் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி கோர்ஸாக அரைப்பட்டு வந்துடும். அரைச்ச ஸ்வீட் கார்னை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். வடைக்கு இந்த பதத்தில் அரைச்சாதான் ஷேப்க்கு வரும். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இதில் தண்ணியும் சேர்க்க வேண்டாம், அதுலேயே தண்ணி விட்டு வரும். வடை கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு பைண்டிங்காக தான் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஸ்வீட் கார்னில் இருக்கிற ஈரப்பதமே சரியா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மாவு டைட்டா இருக்குன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். மாவை மீடியம் சைஸ்க்கு தட்டிக்கலாம். லூஸான கன்சிஸ்டன்சியில் ஷேப்க்கு வராமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். ஆயில் சூடானதும் ஒன்றொன்னா தட்டி ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு வடையை விட இந்த கார்ன் வடை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிருச்சு. மேலே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, யூஸ்வலா செய்யற பருப்பு வடையை விட இந்த கார்ன் வடை ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் கார்ன் வச்சு வடை ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.